படம் ரொம்ப நல்லா இருக்கு. சித்ரா அரவிந்தன் படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் தான் அந்த நாட்டுப்பற்று உள்ள ஒரு படம். நாட்டுக்கு தேவையான ஒரு கதைக்களம், இப்ப கடத்தல்கள் அதிகமா இருக்கு. கடத்தப்படும் இடங்கள் எல்லாமே கண்டெய்னர்ல தான் கடத்துறோம் இல்லையா, கண்டெய்னர்ல தான் கடத்தப்படுது. நாட்டுக்கு தேவையான ஒரு கதைக்களம். இதுல வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்திருக்காரு, ஃபேமிலி கொண்டு வந்திருக்காரு. ஃபேமிலி, த்ரில்லிங், நாட்டுப்பற்று மூணும் சேர்ந்த அழகான ஒரு கதைக்களம். சூப்பர். எல்லாருமே போய் படத்தை கண்டிப்பா பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்காரு. பாடி சேமிங்கெல்லாம் பண்ணாம படத்தை பார்த்துட்டு பெரிய லெவல்ல கொண்டு வரணும். குறிப்பா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் 100% அருமையான ஒரு படம். நன்றி. புரியல. கருத்து வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். அந்த அப்பா வந்து அந்த பொண்ணுக்காக என்னென்னலாம் பண்றாரு கஷ்டம் அப்படின்றதுதான். சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. வேற என்ன விஷயம்னா அவங்க அப்பாவோட சென்டிமெண்ட் நல்லா பிடிச்சிருந்துச்சு, நல்லா ஒத்து வந்துச்சு. அண்ட் படத்துல நிறைய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஆக்ஷனால சில நேரத்துல ஆக்ஷன், சில நேரத்துல சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா தான் பண்ணிருக்காரு. காமெடி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கு. கிளைமேக்ஸ் பார்க்க நல்ல ட்விஸ்டாவே இருக்கு. அண்ணன் படத்தை பார்த்துட்டு வந்தோம். தெரிக்க விட்டுருக்காரு அண்ணன். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல அவ்வளோ இதுவா இருப்பார், சயின்டிஸ்ட் மாதிரி இருப்பாரு. இதுல பார்த்தா இறங்கி அடிக்கிறதும் நொறுக்குறதும் இதெல்லாம் வந்து வேற லெவலு. அண்ணன் தனியா இதுக்கு வந்து எதனா கராத்தே கிளாஸ்லாம் போனாரா, ஃபைட் கிளாஸ் போனாரா, ஸ்டண்ட் கிளாஸ் போனாரான்னு தெரியல. ஃபைட் எல்லாம் வேற லெவலா வந்தது. ஒரு சீனும் அடுத்த சீனுக்கு வந்து என்ன நடக்கும்னே தெரியல, ஒரே ட்விஸ்டா இருக்கு. ஸோ லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட் தான். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அண்ணன் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படியா இருந்தாலும் விஜய் சார் நடிக்க போறது இல்லை, அஜித் சாரும் வந்து இதுக்கு போயிட்டாரு. அடுத்தது அண்ணன் தான். அண்ணனுக்காக தான் நாங்க இருக்கோம். நாங்க எல்லாம் ரசிகர் மன்றத்துல இருக்கோம். அண்ணனை வந்து வேற லெவல் கொண்டு போக போறோம். அண்ணன் தான் அடுத்தது நம்ம திரையுலகத்தை கொண்டு வர போறாரு. அவர் தான் மாஸ் ஹீரோ. இதுல எந்த மாற்றமும் இல்ல. தயவு செய்து எல்லாம் வந்து பாருங்க, படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், அந்த இன்டர்வல் பிளாக் சீன் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கு எப்படி இந்த மாஸ்டர் படம் இன்டர்வல் பிளாக் எப்படி இருந்துச்சோ அதோட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவரோட ஆக்டிங். ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படத்தில் வந்து பை லுக் வைஸ், ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராக டெலிவர் பண்ணார். லெஜண்ட் சரவணன் சார் வந்து அந்த ஆக்டருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் கொடுக்கணும், பெரிய கிஃப்டாக கொடுக்கணும். ஏன்னா அவரோட ஹிடன் டேலண்ட் எல்லாத்தையும் சூப்பராக கொண்டு வந்து அழகாக டெலிவர் பண்ணார். ஷார்ட் பை ஷார்ட் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஸ்டன்ஸ் அமேசிங்காக இருந்துச்சு. அதான் சொல்கிறேனே, அந்த இன்டர்வல் பிளாக்லேயே அந்த ஃபைட் சீனில் அந்த பிரேக் விடுற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக் வரும், அந்த ஆக்ஷன் சீனுக்கு நடுவில் வர்ற மாதிரி இருக்குது. அதுவே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருப்பார், அது பயங்கர கிளாப்பும் பண்ண இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சென்டிமெண்ட் சூப்பராக, எஸ்பெஷலாக குட்டி பொண்ணு ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணிச்சு. ஒரு இன்னசென்ட் ஃபேஸ், அந்த இன்னசென்ஸாக வச்சுக்கிட்டு அதை ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவாங்கள்ல அந்த குழந்தை, அதை நல்லா டெலிவர் பண்ணியிருந்தாங்க அந்த குழந்தையெல்லாம். ஆக்சுவலாக அவர் மைனஸையும் சூப்பராக ப்ளஸ்ஸாக காமிச்சாங்க. ஏன்னா லெஜண்ட் சரவணன் சார் நல்லா படத்தை கவனிச்சிங்கன்னா அதில் டான்ஸே இருந்திருக்காது. அந்த டான்ஸே எல்லாமே சூப்பராக சாங் ஷூட் பண்ணி சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரமும் ஈஸ் அ நியூ கமர் டு த இண்டஸ்ட்ரி. போக போக டான்ஸையும் அவர் பிக்கப் பண்ணி ஒரு நல்ல டான்ஸராகவும் வர வாய்ப்பு இருக்கு. பெஸ்ட் விஷஸ் ஃபார் லெஜண்ட் சரவணன் டீம். மெசேஜ் வந்து ஒரு குழந்தைய காப்பாத்துறது ஒன்று. ஸோ குழந்தைகிட்ட தப்பாதான்ட்டு சொல்லாமல் வந்து அவர் குழந்தைய காப்பாத்துறது. இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரு போலீஸ்காரங்க கிட்ட, கிரைம் உளவியல் கிட்ட வந்து எந்த ஒரு சீக்கிரட்டும் வெளியே போகக்கூடாதுன்ட்டு இதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ செம்ம வேற லெவல். நான் எதுவும் சொல்ல விரும்பல. லீடர் தான். பார்ட் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து, ஃபைட்லேருந்து, எவ்ரி திங் இஸ் வெரி வெரி குட். கிளைமேக்ஸ் ஆல்சோ சூப்பர். இல்லை, எனக்கு புதுசாக தான் இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்க. படம் வந்து 100% வந்து பிரமாதமான படம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு விறுவிறுப்பாக போச்சு. ஆக்சுவலாக வந்து நான் என் மைண்ட் செட் இருந்ததுன்னா, இந்த படம் இவரெல்லாம் ஒரு ஹீரோ, இவரெல்லாம் அந்த படத்தை நடிக்கிறாரு, அந்த படத்தை நம்ம போய் தேட்டரில் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. ஆனால் அதை அப்படியே உடச்சிட்டார் இவர். 100% ஃபுல் ஃபேமிலி ட்ராமாலேருந்து ஆரம்பித்து, எமோஷன்ஸ்லேருந்து ஆரம்பித்து,
ஃபைட் சீக்வன்ஸில் ஆரம்பித்து எல்லா விஷயமும் வந்து கலந்து விறுவிறுப்பாக 2.5 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியாமல் நல்லபடியாக எடுத்திருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க முடியும். 0 வல்காரிட்டி, 0 பாலிடிக்ஸ், நோ ஸ்கின் ஷோ. பிரமாதமாக இருக்குது படம். தயவு செய்து எல்லா மக்களும் வந்து இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். தியேட்டரில் வந்து பாருங்கள். சூப்பர் மூவி. லீடர் ராக்ஸ். துரை செந்தில்குமார் பக்கா மாசா பண்ணியிருக்காரு. நம்ம லெஜண்ட் சாரை வச்சு குட் ஸ்க்ரீன் பிளே, குட் ஸ்டண்ட், குட் மியூசிக், குட் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. பெரிய மாஸ் ஹீரோ பண்ண வேண்டிய சப்ஜெக்டை நம்ம லெஜண்ட் சரவணன் சார் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சூப்பராக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.